தடம் நியூஸின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். தொழில் முனைவோருக்கு அரசு வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அனுர அரசிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. அடிதடியால் அர்ச்சனா எம்பிக்கு சிக்கல், போலீசார் விசாரணை. காதலர் தினத்தை கொண்டாட மறுத்த காதலி, மனமடைந்த இளைஞர் எடுத்த விபரீத முடிவு. இன்று மின்பட்டு ஏற்பட உள்ள நேரங்கள், வெளியான நேர அட்டவணை. தொடர்பான விரிவான செய்திகள். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தொழிலதிபர்களுக்கு பிணையில்லாத கடன்களை பெறுவதற்கான ஒரு முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கு சலுகை காலத்தை வழங்குவதற்கான திட்டமும் வரவு செலவு திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷனா சூரிய பெருமக தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் நாட்டுக்கு தேவையான அந்நிய செலவாணியை ஈட்டவும் தற்போதுள்ள கடனில் ஒரு பகுதியாவது அடைக்கவும் மக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாகவும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது அரசாங்கத்தின் பொறுப்பெனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் பங்கேற்றலுடன் தொழில்துறையினருக்கு வழங்கக்கூடிய சலுகை திட்டங்கள் குறித்து அவர்களுக்கு தெரிவிப்பது அவசியம் என்று பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காதலர் தினத்தை கொண்டாட யாழ்ப்பாணம் செல்ல தனது காதலி விரும்பாததால் மனமடைந்த கிளிநொச்சியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் நேற்று கிணற்றில் குதித்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் அம்பலப்பொக்கனை பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த வருடம் காதலர் தினத்தை கொண்டாடுவதற்காக யாழ்ப்பாணம் சென்று வர அவர் தனது காதலியை பலமுறை கேட்டிருந்தார். ஆனால் அந்த பெண் அதற்கு சம்மதிக்கவில்லை. அந்த இளைஞன் பலமுறை வற்புறுத்தியதால் அந்த பெண் இளைஞன் மீது கோபம் அடைந்துள்ளார். இதனால் அந்த இளைஞன் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். சம்பவம் நடந்த நாளில் அந்த இளைஞன் தனது காதலிக்கு பலமுறை தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டதாகவும் ஆனால் அவர் பதிலளிக்காமல் தொலைபேசி இணைப்பை துண்டித்து விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்குள்ளான இளைஞர் கிணற்றில் குதித்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். கிணற்றிலிருந்து இளைஞரின் உடலை தர்மபுரம் போலீசார் மீட்டு பிரதேச பரிசோதனைக்காக சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நகரில் உள்ள உணவகம் ஒன்றில் இளைஞன் ஒருவரை பீங்கனால் தாக்கிய சம்பவம் தொடர்பில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவிடம் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினரால் தாக்கப்பட்டதாக கூறி இளைஞன் ஒருவர் யாழ் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு சத்திர சிகிச்சை செய்யப்பட உள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்திருந்தார். ராம்நாதன் அர்ச்சனா தனது சட்டத்தனையுடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு உணவகத்திற்கு சென்றிருந்தார். இதன்போது ஒரு காணொளி தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லை மீறி சென்றதை அடுத்து இந்த தாக்குதல் நடந்துள்ளதுடன் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கேமராவிலும் இது பதிவாகியிருந்தது. சம்பவம் தொடர்பில் காணொலிகளை அடிப்படையாக வைத்து அர்ச்சனாவுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மேலும் 20,000 ரூபாவால் அதிகரிக்க வேண்டும் என கடந்த அரசாங்கத்தை வலியுறுத்திய ஜேவிபியின் தொழிற்சங்கங்கள் அதனை இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சோசியலிச மக்கள் முன்னணியின் செயலாளர் வைத்தியர்ஜி வீரசிங்க கொழும்பில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு மற்றும் தனியார் துறையின் சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவுகளை அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தி 7 அம்ச கோரிக்கை ஒன்றை பொதுச் சேவை தொழிற்சங்க சம்மேளனம் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயகவுக்கு முன்வைத்திருக்கின்றது. அதில் நீண்ட காலமாக அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்காமல் இருப்பது தொடர்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றோம். நாட்டுக்குள் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலையில் பொருட்கள் மற்றும் சேவை கட்டணம் மற்றும் ஏனைய செலவுகளை கருத்தில் கொள்ளும் போது அரசு ஊழியர்களின் சம்பளம் நிச்சயமாக அதிகரிக்கப்பட வேண்டும். புதிய அரசாங்கம் நியமிக்கப்படுவதற்கு முன்னர் நாட்டுக்குள் இருந்து வந்த பணவீக்க நிலைமையை கருத்தில் கொண்டு 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளுமாறு அரசு துறையின் அனைத்து தொழிற்சங்கங்களும் தொழிற்சங்க போராட்டம் மூலம் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த போராட்டத்துக்கு தலைமைத்துவம் வழங்கி செயற்பட்டு வந்த மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்க தலைவர்கள் தற்போது அமைச்சு பதவி வகித்து வருகின்றனர். அதனால் அவர்களின் அமைச்சு பதவியை உயர்வாக கருதி அரசு ஊழியர்களின் சம்பளத்தை 20,000 ரூபாவால் அதிகரிக்குமாறு கோருகின்றோம். மேலும் நாட்டின் மொத்த தொழிலாளர்களின் பெரும்பான்மை ஊழியர்கள் அரசு சார்பு மற்றும் தனியார் துறைகளிலேயே இருந்து வருகின்றனர்.
தற்போதுள்ள பணவீக்க நிலைமையில் அவர்களின் தனிப்பட்ட பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் 2023ஆம் ஆண்டு குடிசன மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தின் அறிக்கைக்கு அமைய 4 பேர் கொண்ட குடும்பம் ஒன்றின் மாத செலவு 66,000 ரூபாவுக்கும் அதிகமாகும். இந்த அறிக்கையை கருத்தில் கொண்டு அரசு சார்பு மற்றும் தனியார் துறையின் அடிப்படை சம்பளத்தை 50,000 ரூபாவாக்குமாறு கோருகின்றோம். மேலும் இந்த கோரிக்கைகளுடன் அரசு ஊழியர்களின் கொடுப்பனவு, அவர்களின் சம்பள முரண்பாடு, அரசு துறைக்கு இணைத்துக் கொள்ளல் மற்றும் பதவி உயர்வு மற்றும் அரசு சொத்துக்களை விற்பனை செய்தல் போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் எமது யோசனையை ஜனாதிபதிக்கு தெரிவித்திருக்கின்றோம் என தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் இன்று 1 மணித்தியாலயம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மின்வெட்டு நேர அட்டவணையை இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ளது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நாடளாவிய ரீதியில் சுழற்சியில் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. 1 மணித்தியாலயமும் 30 நிமிடமும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் 1 மணித்தியாலயம் மின்வெட்டை நடைமுறைப்படுத்த இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளது. இதன்படி IJKL ஆகிய வலயங்களில் மாலை 5 மணி முதல் 5:30க்குள் மின் விநியோகம் தடை நடைமுறைப்படுத்தப்பட்டு 6 மணி முதல் 6:30 வரையான காலப்பகுதிக்குள் மீளிணைக்கப்படும். RSTWUV ஆகிய வலயங்களில் மாலை 6 மணி முதல் 6:30க்குள் மின் விநியோக தடை நடைமுறைப்படுத்தப்பட்டு மாலை 7 மணி முதல் 7:30 வரையான காலப்பகுதிக்குள் மீளிணைக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. ABCDPQ ஆகிய வலயங்களில் மாலை 7 மணி முதல் 7:30 முதல் வரை மின் விநியோக தடை நடைமுறைப்படுத்தப்பட்டு இரவு 8 மணி முதல் 8:30 வரையான காலப்பகுதிக்குள் மீளிணைக்கப்படும். EFGH ஆகிய வலயங்களில் இரவு 8 மணி முதல் 8:30 வரை மின் விநியோக தடை நடைமுறைப்படுத்தப்பட்டு இரவு 9 மணி முதல் 9:30 வரையான காலப்பகுதிக்குள் மீளிணைக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொழில் முனைவோருக்கு அரசு வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அரசிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. அடிதடியால் அர்ச்சனா எம்பிக்கு சிக்கல், போலீசார் விசாரணை. காதலர் தினத்தை கொண்டாட மறுத்த காதலி, மனமடைந்த இளைஞர் எடுத்த விபரீத முடிவு. இன்று மின்வெட்டு ஏற்பட உள்ள நேரங்கள், வெளியான நேர அட்டவணை. அடிதடியால் அர்ச்சனா எம்பிக்கு சிக்கல், போலீசார் விசாரணை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.